Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மச்சோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று பில்டு பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன மாதிரி ஃபார்ம் அப்படின்னா, ஸோ நம்ம இருக்கிற இடம் பக்கத்துலேயே வந்து கல், அதுக்கப்புறம் மரம் அதெல்லாம் வந்து வளர வச்சு நம்மளே வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு லைட்டு மாதிரி எரியுது பார்த்தீங்களா? ஸோ பனி ஏரியா. ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு எனக்கு தோணுது கைஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான விஷயங்கள் அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 18 லெவலுக்கு வந்துட்டோம் கைஸ். ஓகேங்களா? இவனுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளால சேடல் போட முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ சேடல் போடுறதுனால இவனை கொஞ்சம் லாங்காக நம்மளால ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும். சரி, ஓகேவா? சார் அந்த வேலைகள்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஓகேவா? இது ரெண்டும் தாங்க இப்போ வந்து பண்ணணும். ஓகே, நாசமாக போச்சு. ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டோன் இல்லை, கிட்டத்தட்ட 50 ஸ்டோன் வேணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்டோன் மொத்தமாக. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 70 ஸ்டோனு 100 கிட்ட உட்டு வேணும். ஓகே, நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கணுமே, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. நிறைய உட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன், நிறைய ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்டோன் எல்லாம் கம்மியாக இருக்கு. ஸோ இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராப் பண்ணுறதுனால நம்ம இந்த ஸ்டோரேஜில் வச்சுருக்கோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் இவனுக்கு யூஸ் பண்ணி இவனுங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க கைஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் ஆடு அவனுக்கு பண்ணுற வேலைன்னு நினைக்கிறது. இப்போ நம்மளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனும் உட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். வீணா பண்ண இங்கே என்ன பண்ணுறான் இந்த இடத்துல ஏதோ பக் இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி இந்த இடத்துல மாட்டிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆக்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து பிக்காக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மெட்டலில் மாற்றிக்கிட்டேன். அதனால நமக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். ஒரு அடிக்கும் ஒன்று கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் வச்சுருந்தோம். ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க மெட்டல் வந்து 1 அடிக்கு 1 கிடைக்குது. பாருங்க, ஒரே ஒரு கல்லை தான் உடைச்சேன், கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 100 கிட்ட வந்துருச்சு. ஓகே, அப்புறம் இப்போ ஆக்ஸு. ஐயோ, இதுவே வெயிட் ஏறிடுச்சு போலே, நவுற மாட்டானே. ஓ மை காட். எதையாச்சும் ஒன்று கீழே போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த ஓரை கீழே போட்டுரும். அப்புறம் இதை சாப்பிட்ருவோம். வேற எதிராக கீழே போடுறத, இது கீழே போடுற மாதிரி எதுவும் இல்லை. 300 கிலோ இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சமாச்சும் வெயிட் ஏற்றிக்கணும். ஓகே, வேறு ஆப்ஷனில் பாதி கல் கீழே போட்டு தான் ஆகணும். இவனுங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்தாங்கன்னா ஓகே, கலெக்ட் பண்ணுவானுங்களா? கலெக்ட் பண்ணுற மாதிரி தெரில. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஓ, இது ரொம்ப பெருசாக இருக்கும் போலையே. சரி, ஓகே. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல இது கரெக்டாக வச்சுக்கலாம். சரிங்க, வரேன். இவன் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, இதை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோங்க. எத்தனை நிமிஷம்? 18 செகண்ட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் பில்ட் ஆகிட்டே இருக்குமா, இல்லை நம்ம தான் பில்டு பண்ணுமான்னு தெரில. ஓகே, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பன்னிக்குட்டி இதை எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஓ, ஓகே. பரவாயில்ல கைஸ், இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிடைக்குது கைஸ் நம்மளுக்கு. ஓகே, பன்னிக்குட்டி வேலையை பார்க்குறாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மரம். ஐயோ, ஸ்டோன் இல்லை. ஓகே, ஸ்டோனை தான் கீழே போட்டு வந்தோமே. நான் போயிட்டு அந்த ஸ்டோனை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மரத்துக்கு எந்த சைடு வைக்கிறதுனே தெரியல. கண்ட மெனிக்கின் பேஸை கட்டி வச்சுட்டேன் நான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் பேஸ் கட்டுற பிளானிங்கே கிடையாது, சும்மா டெம்பரவரியாக ப்ளே பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு பேஸ் கட்டிக்கலாம்னு நினச்சேன். கடைசியில் இதுவே என்னோட பேஸாக மாறிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் கிடச்சா கூட நம்ம அந்த இடத்துக்கு ஓடிடலாம். இப்படிக்கா கட்டிடலாமா? ஓகே, ஆரம்பிப்போம். ட்ரீக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி தான் கைஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக மரத்தை உடைப்பானுங்க. சூப்பர் கைஸ். ஓ, ஓகே. இவனே வந்து மரத்தை உடைப்பான். இங்கே பாருங்க சிவ, கோடாலி வெட்டிட்டு இருக்கான். மோசமான ஆளாக இருக்கான் போல. சரி, ஓகே. இப்போ எப்படி இந்த இடத்துல இந்த பேஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியும்? நைஸ். இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு பேர்ல் வந்து இறக்கி விடணும். இவன் மரத்தை உடைக்க மாட்டான். இவனை இறக்கி விட்ருமா? இது இறக்கி விட்ருவோம். ஸோ இது மரத்தை கலெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கை பார்த்துக்கிட்டோம். எங்கடா இன்னொரு கிராஸு? ஏய், வா இங்கே போ அந்த சைடு. அப்புறம் இவனுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பான். ஓகே, இந்த இடத்துல போட்டு விட்ருவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே பேக் டு ஒர்க் போங்கடா.
ஏய் இந்த மீன் பாருங்க செட்டு வந்து அதுக்குள்ள போடுது. ஆனா போடுறதெல்லாம் டக்கு டக்குன்னு சம்டைம்ஸ் காணாம போயிடுது. எங்க போகுதுன்னே தெரியல. அதெல்லாம் சாடை செஞ்சுட்டு ஏரியாவை கழி பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கு சாடு செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் 20, அப்புறம் கிளாத்து வந்து ஒரு 4 வேணுமா? ஓகே, லெதரு கிளாத்து. ஓகே வாங்க போயிட்டு வரும். ஆக்சுவலி இருங்க வரேன். என்கிட்ட லெதர் நிறைய இருக்கா? நத்திங். அவ்வளோ லெதர் வச்சுனே அதெல்லாம் எங்கே தான் போச்சுன்னு தெரியல. இந்த பேர்ட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்குது எல்லாத்தையும். கிளாத் ஒரு 4 தான் இருக்குது. லெதர்லாம் எங்கே போச்சு? எல்லாத்தையும் ஏன் உடம்புல வச்சுக்கிறேன். ஓகே, கிளாத் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது லெதர் மட்டும்தான். ஓகேவா? 18 லெதர் வேணும் கைஸ். ஓகே, போயிட்டு லெதரை கலெக்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம். லெதர் கேரை போட்டு தரலாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா கிளைடர் இதையும் செஞ்சேன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இவனை அடித்தா உள்ளு தான் கிடைக்கும். ஓகே வாங்க. ஓ 17வது லெவலில் ஒன்று சுற்றிட்டு கிடக்குது கைஸ். இருங்க அதை அடித்து பார்ப்போம் என்ன தான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்லை அதையும் முடிஞ்சால் டைம் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஃபயர் டைப் என்கிட்ட 18வது லெவலில் இருக்குது. என்ன ஒன்று இவன் என்னையும் சேர்த்து அடிப்பான். முடிச்சுடு. ஆட்டிக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். ஐ திங்க் இந்த பால்ல இதை பிடிக்க முடியாதோ? மாடிச்சு. சூப்பர். சூப்பரா சூப்பரா. இந்த இடத்துல 2 பேர். அங்க பாருங்க ஏதோ லாமா மாதிரி ஒன்று இருக்கு. இருங்க வரேன். பார்த்தாலே தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்களே. ஓடு. இது இப்போதான் நானே பார்க்குறேன் இந்த லாமா மாதிரி இருக்கிறது. ஓகே, இது எத்தனை? 9. இது கொஞ்சம் லெவல் அதிகமாக இருக்கு. லாமா என்ன லெவல் இதுவாக இருக்குன்னு தெரில. சரி ஓகே, இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓடு அவனை. ஓகே, லாமா ஹைடு கொடுக்குறாங்க. ஏய் பிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பிடிச்சிட்டேன் கைஸ். அதை இது வரைக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கு? எனக்கு கிட்டத்தட்ட 20 வேணும். 9 தான் இருக்கு. சரி ஓகே, இதே மாதிரி வேற ஏதாச்சும் இருந்தா அப்படியே தெரிவிக்கிட்டே போகலாம். தோற்கானே இவனுங்கெல்லாம் போட்டு தள்ளும். முடிச்சு விட்றான் அவனுங்கெல்லாம். ஓடிட்டானுங்க கைஸ். ஏய் அடிக்கிறதாவன் என்ன போய் இது பண்ற? ஓகே, ஹைடு கொடு ஹைடு கொடு. ஏய் கைஸ், இந்த மாடு நல்ல ஹைடு கொடுக்குது கைஸ். போடுறான் அவனை. சூப்பரா. எவ்வளோ கிடச்சிருக்கு? 15. ஓகே, 10வது. இன்னும் கொஞ்சம் வேணும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கு. லெதர். ஓகே, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன கைஸ் இது? குடிசை போட்டு வச்சிருக்கானுங்க. ஏய் அடிச்சு நவுத்துறா இது எல்லாத்தையும். போட அவனுங்கள. நைஸ்ரா. இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓ, அதை காப்பாத்தினவனே அது எனக்கு வந்துருச்சு கைஸ். சே, அதுக்குள்ள வேற ஏதாச்சும் பவர்ஃபுல்லா பிடிச்சி வச்சிருக்க கூடாதா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த மான் தான் வந்து சம்பவம் பண்ணின்னு இருந்திருக்கு. போடுறா, நம்மளுக்கு அது நிறைய ஹைடு கொடுக்கும். ஓய் அடிச்சான்டா. நல்ல வேலை அந்த கிளைடர் இருந்தனால நான் தப்பிச்சுக்கினேன். சூப்பர். எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட 23 ஹைடு கிடச்சிடுச்சு. ஜேர்னல். இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க போல. சண்டை நடந்துட்டு இருக்கு.
நம்மளால உள்ள இறக்கி விடு. அவன் எல்லாரையும் முடிச்சு விட்டுருவான். போட்டுத்தல் எல்லாரையும் போடு. நெருக்க விட்றாங்க சிவன். மிஸ் ஆயிடுச்சுடா டேய். என்னடா வாந்தி எடுக்கிற மாதிரி கத்துறீங்க? அவ்வளோதாங்க தாறு மரம் முடிச்சு விட்டேன் எல்லாத்தையும். இது என்ன இது? வேற ஒரு ஏரியாக்கே வந்துட்டேன் போல. நான் பறந்து தான் இந்த ஏரியாவுக்கு வரணும்னு நினச்சேன். பட் ஆனால் நடந்தே இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கேன். ஏதோ பார்க்குறது ரெட்வுட் மாதிரி இது. ஓகே, இந்த இடத்துல போயிட்டு ஏதாவது புதுசாக ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம். மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஓகே, ஆக்சுவலி இந்த மேப்பை பாருங்க, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துலையே தான் சுற்றின்னு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இது ஏதோ பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, சூப்பர். இந்த சைடு அன்லாக் பண்ணி விட்டேன். ஃபாஸ்ட் அவளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். பேசாம நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அகெயின் இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம பறந்து போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போமா? அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு புது பயமுக்கு வந்திருக்குல்ல. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிடலாம். இந்த இடத்துல ஒரு பாஸ் வெயிட் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. ஓகே சரிங்க, பாஸ் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பாஸாக இருப்பான்னு தெரில. ஓகே, ஐ திங்க் வாட்டர் பாஸ்ன்னு நினைக்கிறேங்க சிவன். போடா ஸ்பார்க்கிட், அட்டாக் பண்ணு. ஏய் சூப்பர் கைஸ், போடுறான் அவனை. கொண்டுடாத, அவன் மேலே பால் போட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணும். ஐயோ என்ன அடிக்கிறான்டா அவன். ஐயோ என்கிட்ட வரானே. நம்ம இங்கேயே கொஞ்சம் ஒளிஞ்சின்னு இருப்போம். ஓடு சாவு. அவனை பிடிக்க முடியுமான்னு தெரியல. கிட்ட வர டைம்ல நம்ம எடுத்துட்டு ஓடிடுவோம். அவனால பாலை போட்டுருவோம். போட்டேன் அவனால பால். கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். புடிச்சிட்டேன் கைஸ். போடு, வேற லெவலு. பாஸ் ஃபர்ஸ்ட் கில்லு. பாஸே டைம் பண்ணிட்டேன் நான். இவன் மட்டும் தான் முடிச்சு விட்றான் அவனை. ஓகே, ஒரு பாஸை முடிச்சிட்டேன். முடிஞ்சு போச்சு. ஓகே, வந்ததுக்கு ஒரு பாஸ் ஃபைட்டு சரியா முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி சின்ன சின்ன பாஸும் இருக்குது போல கைஸ். மறுபடியும் இந்த பாஸ் வந்து ஸ்பான் ஆகும் போல 1 மணி நேரம் கழிச்சு. ஓகே, இப்போ நம்ம அகைன் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு வருவோம் கைஸ். நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசியாக பிடிச்சோம்ல, இதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது என்ன பண்ணுறது, இதுக்கு பதில் இது ஆரம்பிப்போங்க. சாடல் சேர்த்து கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஓகே, முடிஞ்சிடுச்சு கைஸ். அந்த பென்குயின் அந்த வேலையை பார்க்கட்டா. இப்போ நம்ம ஒரு பாஸ் ஒன்று பிடிச்சோம்ல, இவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். எவ்வளோ பெருசாக இருக்காங்க சிவன். திகுதுன்னு ஓடுறான் பாருங்களா. ஆக்சுவலி இவனோட அட்டாக்ஸ்லாம் இப்போ நான் செக் பண்ணி பார்த்தே ஆகணும். ஆக்சுவலி இப்போ நம்ம பிடிச்சோம்ல இந்த குட்டி குட்டி இதெல்லாம் எவால்வ் ஆகுமா? எவால்வ் ஆகி இந்த மாதிரி மாறுமான்னு தெரில. அதை நான் செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். அது எனக்கு தெரியல அது. ஓகே, இப்போ நம்ம வந்து பறக்க முடியுதான்ட்டு பார்க்கலாம். உனக்கு சாடல் செஞ்சிட்டோம். சூப்பர் கைஸ், பறக்க முடியுதே. ஆனால் ஸ்லோவாக பறக்கிறானே, ரொம்ப ஸ்லோ கைஸ். இதுனா டொர்னடோ அட்டாக்கு நல்லா இருக்கு. அப்புறம் ஈல நைஸு, சீல சூப்பராக ஏதோ ஒரு அட்டாக் ஒன்று போடுறான். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. அதை அப்படியே வந்து இது மாதிரி இறக்கி விட்டு நம்ம இது மாதிரி பறந்து போகிறது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு இடத்த பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு ஓடிடலாம். இங்கே ஏதோ ஒன்று வருது முள்ளுமுள்ளா. இது எலக்ட்ரிக் டைப் கேஸ். ஓகே, எதை அடித்தாலும் செத்துருவானே. சரி ஓகே, கையில் தான் இவனை அடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருவோம்.
100% மாட்டிக்கோ. இது மாதிரி புதுசா பார்த்தா பிடிச்சி வச்சிடணும். இது 5. ஓகே, மேலே எதுவும் இருக்கு, மேலே போவோம். சீ, இவனுக்கு தானா? டேய் முடிச்சு விட்றா அவனுங்களே. ரொம்ப டைம் எடுத்துக்காத, டப்புன்னு முடிச்சிரு. போடு. நைஸ்ரா. ஓகே, அந்த இடத்துல இன்னொன்று இருக்கு. யாரா நீ தான் ஓடுறியா தப்பு தப்புன்ட்டு? உட்கார் பாப்பலாம். இப்போ ஏதோ ஒரு வெறியான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, போடுறா பவர் பாம். டொர்னேடோ எடுத்துட்டானுங்களா? ஏதோ வாந்தி எடுக்கிற மாதிரி சவுண்ட்லாம் இதெல்லாம் பண்ணானுங்க. ஓகே, இது எந்த இடம்? ஓகே, இந்த கார்னர். ஓகே, இது எந்த இடம்னு தெரில, பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குது. ஆஹா, பகலில் வந்திருந்தேன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. மேலே பார்க்கறதுக்கு ஏதோ லெஜெண்டரி பொக்கிமான் சண்டை போடுற மாதிரி இது. இங்கே எவனோ இருக்காங்க. 20வது லெவல் கைஸ். பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு கைஸ். இங்கே பாருங்க, இதெல்லாம் வேற இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக வேற லெவல். எல்லாமே ஃபேரி டைப் போல. எல்லாத்தையும் பிடிக்கிறோம் கைஸ், எல்லாத்தையும் பிடிக்கிறோம். ஸோ பகல் ஆகட்டும், 1 by 1 அடிச்சு நாக் அவுட் பண்ணும். ஓகே, இந்த சைடு போயிட்டு அதை போய் அன்லாக் பண்ணுவோம். கீழே இன்னும் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. தூங்கி எழுந்தி முடிச்சிட்ட பிறகு தான் நான் அட்டாக்கே. இங்கே பாருங்க கைஸ், கையில் தூக்கிட்டு ஓடுறான். ஓ கைஸ், இங்கே பாருங்க, ஃபயர் அட்டாக்லாம் இருக்கு கைஸ். ஓ நைஸ். யூஸ் பண்ணி ஃபயர் அட்டாக்லாம் பண்ண முடியுமா? இது என்னன்னு தெரியல. எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. ஓகே, இந்த ஏரியாவில் வேற லெவல் நம்மளுக்கு சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போச்சுடா, ஓடு. படிச்சிருச்சுடா. போடு, போடுறான் 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 அவனை. விடாத 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 அவனை. கரெக்டா அவனை கொல்ற டைம்ல சொல்லு, அவனை வந்து பிடிச்சிக்கிறேன். ஐயோ, கொல்ற டைம்ல என்ன கொண்டு பிடிச்ச? ஏய் பிடிச்சிருக்கலாம் கைஸ் அத. மேலே ஓகே, பட்டாம்பூச்சி எங்க போச்சு? இங்க தானே அடி வாங்கினா, எங்க போச்சுன்னு தெரியலையாது. இது வேற ஏதோ நினைக்கிறேன். முடிச்சு விடுங்கடா அவனை. ஆனா இன்னைக்கு நம்ம தரவனுங்களை காணும் கைஸ். இதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது நல்ல ஐட்டமா இருக்கும். நைஸ். சரி ஓகே, நம்ம இதே பிடிப்போம். அது எத்தனை? 16. இதுவும் 16. போடாத. மாட்டிக்கும் தான் நினைக்கிறேன். மாட்டலன்னா தேவையில்லாம அடி வாங்கி சாவும். மாட்டிக்கோ. மாட்டிக்கிச்சு. அவன் எங்க போனாலும் சரி நான் விடவே மாட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்ச பிடிப்பேன். செம்மையா இருந்தான் கைஸ் பார்க்கறதுக்கே. 20வது லெவல். போட அவனை. ஏன்டா 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 என்ன ஏன்டா அட்டாக் பண்ற?
போச்சு, நான் செத்தேன். போச்சுரா, வேற லெவல் அடிக்கிறானுங்க. ஓகே, இந்த 16வது லெவல் ட்ரை பண்ணுவோம். செம்ம பவரா இருக்காங்க நம்ம ஆளு. ஏய், தயவு செய்து மாட்டிக்கோ, மாட்டலானா அடி வாங்கி சாவ. ஒன்ன எப்படியும் உன் கதையை முடிச்சிடும். ஒரு அடி வாங்கினா கதை முடிஞ்சிருச்சு உனக்கு. மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு அட்டாக் போடுறான் அவன் மேல, செத்து போயிடுச்சு. பூச்சி பிடிச்சிருவன் தான் நினைக்கிறேன். பாப்புங்க. இல்ல, வெளியே வந்துருச்சு. நைட்டு ஒருத்தன் கூட சண்டை போட்டாங்க. அவன் எங்க தான் போனான்னு தெரியல. செம்மையா அடிச்சாங்க. அவனை மட்டும் பிடிச்சானா சும்மா வேற மாதிரி இருந்திருக்கும். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் லாங்கில் போகணுமோ. எல்லாத்துலேயும் 3 பட்டாம்பூச்சி தான் சுற்றுது. ரைட், ஓகே. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். இது எந்த இடம் தெரில, ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கேன். ஓ காய்ஸ், இங்கே இருக்கான் பாருங்க. வா 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 வாடா வாடா டேய், வாடா டேய். இதாண்டா எனக்கு வேணும். அவன் கூட மேலே ஏறி போய் சண்டை போடுமா அவன்? ஓகே, இது 24. 24னா இது 25 கேஸ். ஓகே, இது வேணாம். இதை வச்சு சண்டை போடும். ஐயோ, 2 இருக்கே. ஆபத்து கேஸ். சரி, ஓகே. அப்ப இவன் கூட சண்டை போடும். இவன் அட்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. போடுறான் ஸ்ப்ரிட் பாம். தலைமலை போடுறான். ஓ மை காட். கொன்னுடுச்சா? கொன்னுடுறாத. செத்து போச்சு. சரி, ஓகே. இந்தா இவனை அட்டாக் பண்ணு. ஹலுச்சான்னு நினைக்கிறேங்க. சரி, ஹலுச்சா தான் இந்த மாதிரி மாத்திருக்கானுங்க. ஃபைட்டிங் டைப்பா. ஓடு காய்ஸ், இவன் வேற லெவல் நினைக்கிறேங்க. நம்ம பாஸ் நம்ம இந்த ஓரமாவே ஒளிஞ்சுப்போம். ஓகே, மாட்டலனா சம்மடி வாங்கடி. ஏய், அம்புலாம் விடுறான். தேவையா உனக்கு? அவனுக்காக ஒரு இது வேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம ஆள் வேற லெவல்ல இருக்காங்க. லெவலப் பண்ண வேற மாதிரி அடிக்கிறேன் எல்லாரையும். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் ஹை லெவல்ல ஒன்று இருந்துச்சு. இந்த ஹலுச்சா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய், தனியா சுத்துறாங்க அவன். ஓகே, இந்த இடத்துல பிடிக்கணும்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பேர்ல தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். என்னடா திடீர்னு இருட்டாயிடுச்சு. போடுறான் அவனை. மாட்டிங்கன்னு தான் நினைக்கிறேன். மாட்டலன்னா தேவையில்லாம அடி வாங்கி சாவடா டேய்.
மாட்டிக்கணும் தான் நினைக்கிறேங்க இந்த வாட்டி. கண்டிப்பா மாட்டிக்கணும். ஏன்டா மாட்டி தொலையண்டா. டேய் பால் இல்லடா, இதுக்கப்புறம் நீ மாட்டி தான் ஆகணும். உனக்காக நிறைய பால் வேஸ்ட் பண்ணிட்டேன். மாட்டிக்கோ, தயவு செய்து மாட்டிக்கோ. மாட்டிக்கிச்சு. ஓகே கேஸ், எப்படியோ ஒன்று தரமாக ஒன்று பிடிச்சிட்டான். எத்தனை டெத்து கேஸ். ஆனால் நைட்டு ஒன்று பார்த்தோமே ஹலுச்சா மாதிரி. ஓகே கேஸ், இதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு. கடைசியாக ஒருத்தனை விட்டு வைடா. அங்கே பாருங்க, சும்மா வேட்டையாடுறான் பாருங்க நம்பாலு. இவனை மட்டும் விட்டு வையே. அவ்வளோதான்டா. மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். மாட்டிக்கிச்சு கேஸ். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிச்சிட்டாங்க கேஸ், ஈஸியாக முடிக்கிறாங்க கேஸ். போட்டாடா பாவி, நான் உள்ள இருக்கிறதுக்குள்ள ஏன்டா அவனை கொன்ன. சரி ஓகே, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள என்ன மாதிரி பாஸ் இருக்குன்னு தெரியல. ஓ ஃபேரி பாஸ் முடிச்சு விட்றா. எத்தனை லெவல்? 28 கேஸ். இதனால நம்மளால கொஞ்சம் சமாளிப்பான்னு நினைக்கிறேன். போச்சு. ஃபாக்ஸு. ஓகே, ஃபயர் டைப் நல்லா கொஞ்சம் டேமேஜ் கொடுக்குது. வாட்டர் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். தப்பிச்சு போகிறதுக்கு வழி எங்க இருக்கு? இது இருக்கு. ஏய் மண்டியா, காப்பாத்துறா. ரொம்ப சாவரா மாதிரி இருந்தால் அவனை எடுத்துகிட்டு ஓடிடலாம். இல்லை கேஸ், வேலைக்கு ஆகல. ஐ திங்க் நம்மளுக்கு ஃபயர் டைப் வேணும் கேஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா போதும். ஃபயர் டைப் வேணும். அது இந்த இடத்துக்கு வந்த உடனே நாம் இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். அவ்வளோதான். 28வது லெவல் தான். பட் ஆனால் நம்மக்கிட்ட ஃபயர் டைப் இல்லை. ஃபயர் டைப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். இது ஏதோ ஐஸ் டைப்பு. ஓகே, எடுத்துக்கிட்டேன். மாட்டிக்கோ. கண்டிப்பா மாட்டிக்கணும். மாட்டலன்னா அடிபட்டு சாவான். ஏய் மாட்டிக்கடா, மாட்டிக்கடா, மாட்டிக்கடா. மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் இவன் பார்த்துப்பாங்க. சில்வர் கீ வேணுமா? ஓகே, இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன், புது புது இடம், புது புது பேர்ல்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிச்சிருப்போம். யாருக்கு போல ஃபயருக்குள்ளே இறக்கிடுவோம். ஹலூச்சா. பட்டாம்பூச்சி பிடிக்கவே இல்லையே நம்ம. இருக்கே பட்டாம்பூச்சி இருக்கே. ஹலூச்சா, அப்புறம் அந்த இது. ஓகே ஓகே, இது கார்டனை பார்த்துக்குது. ஓகே, இவன் எப்படி இருக்கான்? இவன் சூப்பராக இருக்கான் கைஸ்.
ஹார்வெஸ்டிங் எங்கே போகிறான் அவன்? இவன் கிராஸ் டைப்பா இவன்? இவன் ஏன் இந்த இடத்துக்கு போகிறான்? ஓகே பட்டாம்பூச்சும் கிராஸ் டைப் போல கைஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகுது பாருங்களேன். பிரிச்சுக்கிட்டே தூக்கி போடுது. ஓகே அலுச்சா. இவனும் அங்கே தான் போய் கைஸ் போகிறான் பாருங்க. எட்டு போடுறான் பையன். நல்லவனா இருக்கான். ஓகே அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டாம்பூச்சி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அலுச்சாவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் அண்ட் ஃபைட்டிங் டைப்பாக இருப்பான். ஓகே அலுச்சாவோட பவரை நான் செக் பண்ணி பார்த்தேன். அவனுக்கு ஆனால் நைட்டில் ஒருத்தவன் நம்மளை அடித்தான் பார்த்தீங்களா? ஸோ அவனை தான் கைஸ் நம்ம தேடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்மளுக்கு. என்னடா தூக்கம் உனக்கு? போட்டு விட்றான் அவனை. போடு தலைமலை சீடு போட்டு கொண்டு போட்டாங்க கைஸ். ஏய் கைஸ், ஓ இவனை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மேமுத்து அடிப்புமா? ஓகே ஹலுச்சா வந்து பார்த்தீங்கன்னா கிராஸு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் டைப்பு. பட் கிராஸ் டைப் மூவ் வந்து மேமுத்துக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் அந்த மேமுத்து தான் இப்போ இல்லை. சரி ரைட் ஓகே. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹலுச்சா வச்சு தான் அதிகமாக சுற்றுவோம். போடுங்க ஹேரோ பாயிண்ட் பண்ணி அடி போடு கைஸ். டேமேஜ் பார்த்தீங்களா? அங்கே 2000 டேமேஜ் கைஸ். ஹேரோ சுவிட்ச் அடிக்கும் போது வேற மாதிரி. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.